எங்க இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா? என்னங்க பார்த்துட்டிங்களா? திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பல வருஷமாக ஒரு ஏரியாவில் பேருந்து வசதி இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கு வந்து தவேக அரசு புதுசாக பேருந்து விட்டுருக்காங்க. கால்நடைத்துறை அமைச்சர் கமலே அவர்கள் வந்து அதை தொடங்கி வச்சு பேருந்தில் பயணிச்சிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் அந்த குழந்தைங்களோட சந்தோஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில். அப்போ எத்தனை வருஷம் அவங்க அந்த பேருந்துக்காக காத்திருந்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த மாதிரி வீடியோ நான் இன்னும் எத்தனை போடுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கன்னித்தீவு மாதிரி போயிட்டே இருக்குது. இவனுங்க எத்தனை இடத்துல இந்த மாதிரி குறை வச்சுட்டு போனாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி அடிப்படை தேவையில்லை நிறைவேற்ற போயிருக்காங்கன்னு தெரியல இந்த திருட்டு திமுக கழகம். ஆனால் சொல்கிறது என்னவோ நாங்கள் தான் தமிழ்நாட்டை தலை நிமித்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புழு வருது. இதில் இப்போது ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டுக்கோப்பாக கட்டமைப்பாக அடுத்து நாங்கள் செயல்பட்டோம், நீங்கள் வரவே வேணாம், நீங்கள் வீட்லேயே உட்காருங்க, ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ணி போனதே கண்டிப்பாக மாதிரி போயிட்டுருக்கேன், நாங்கள் இதையே தேடி எவ்வளோ போக வேண்டியது இருக்குது பொழுது தாவேக்கா, இதே நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது பொழுது, அதெல்லாம் தேவையே இல்லை, நீங்கள் வீட்லேயே உட்காந்துங்க. அதே மாதிரி இந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து விடுவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்ததுங்க 14 பேரில். அந்த 14 பேரில் எனக்கு தெரிஞ்சு ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க பேர், இன்னும் ஒருத்தர் பேர், அது பேரே மறந்துட்டேன். இந்த 14 பேர் 2 பேர் தான் எனக்கே தெரியுது. இதில் இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்கால இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்கள் பேர்லாம் பொதுமக்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, தாவேக்கால இருக்கிற அமைச்சர் எம்எல்ஏ பேரெல்லாம் பொதுமக்களுக்கு இப்போ நல்லாவே தெரியுது. உங்கள் கட்சியில் ஒரு 55 பேர் இருக்கான் பாரு எம்எல்ஏ, அதில் ஒரு 5-6 பேர் தான்னா எவன் பேருமே தெரியாது, அவன் மூஞ்சி கூட யாருக்குமே தெரியாது. நீ வந்து தாவேக்கா இருக்கிற அமைச்சர்களையோ எம்எல்ஏக்களையோ சொல்லிகிட்டு இருக்க, போய் வேறு வேலை ஏதாவது இருந்தால் பாருங்கள். மக்களே இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்க கோரிக்கை நிறைவேற்றுற தாவேக்கா அரசுக்கு ரொம்ப நன்றி. முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த தொகுதி எம்எல்ஏக்கும் நம்ம கால்நடைத்துறை அமைச்சர் கமலி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு, அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், இன்னும் நிறைய நடக்கும், அதையும் பார்ப்போம்.